ஆனா உண்மையாலுமே இந்த நிகாடு கதையை வாட்சின்னு வச்சுங்க ரொம்ப பயந்துருவோம். அப்படியான பெண்கள், ரொம்ப டெரர் கேஸுங்க எல்லாமே. எல்லா கதைகளிலும் வந்து அதை பார்த்துட்டே இருக்கு. இது எப்படியான கதைகள் என்று சொல்வதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். அகாத தீதார் ஏற்படுத்திய தாக்கம் தமிழ் இலக்கியத்தில், அகாத தீதார் பேசிய கதைகள், குறிப்பாக அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வியல், பண்பாடு, அந்த கூறுகள், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஒரு புதிய கோணத்தில், புதிய பார்வையில் பேசப்படாத ஒரு உலகத்தை திறந்து காட்டிய அமீனா முகமது அடுத்த நிகாடு என்ற தொகுப்பு வரும்பொழுது இன்னும் கூடுதல் அக்கறையோடும் பொறுப்போடும் இருக்கிறத பல இடங்களை பதிவு செய்தால் அது இந்த கதைக்குள்ளும் இருக்கிறது. நான் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, இந்த கதைகளில் இருக்கக்கூடிய பேசிய மனிதர்கள் அது பயங்கரமா இருக்கு. இந்த கதையெல்லாம் எனக்கு உண்மையா படிச்சு நீங்க இந்த கதையை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையாவே நான் சொல்றேன், பொதுவாக இந்த புத்தகங்கள் நிகழ்ச்சி நடக்கும்போது பேசும்போது இந்த கதைகள்லாம் பயங்கரமா இருக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது சும்மா எழுத்தாளர் கொஞ்சம் குசிப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தைன்னு வச்சுக்கீங்களேன். ஆனா உண்மையாலுமே இந்த நிகாடு கதையை வாட்சின்னு வச்சுங்க ரொம்ப பயந்துருவோம். அப்படியான பெண்கள், ரொம்ப டெரர் கேஸுங்க எல்லாமே. எல்லா கதைகளிலும் வந்து அதை பார்த்துட்டே இருக்கு. இது எப்படியான கதைகள் என்று சொல்வதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த கடந்த மாதம் வந்து தாமியாசா சார்பாக விலைக்கு இது சிறுகதை பயிற்சி மூலம் நடக்கும்போது சொன்னேன். நான் ஒரு கதையினுடைய ஒரு கேரக்டர், சுருட்டு நாணி என்ற ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதைக்கான அந்த கேரக்டர் அப்படிங்கும் போது என்னன்னா, என்னுடைய மாமியார கதைகளுடைய கேரக்டரை வச்சுக்கிட்டேன். அவங்கள பற்றி அவங்கள பத்தி நான் ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது உங்களுக்கு இந்த கதைகளை பத்தி நீங்க ஓரளவு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு விட்டுருக்கலாம் அப்படிங்கிற அன்பு வேண்டுகோளோட சொல்றேன். அந்த மாமியார் என்ன பண்ணாங்கன்னா, பயங்கரமான வெள்ளி. அப்படின்னா இவங்க சாப்பாட்டை கரைச்சு வடகம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த வடகத்தை ஒரு காக்கா வந்து கொத்தி தின்றுட்டு பறந்து போயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு வந்து பயங்கர கோவம். நான் போட்ட வடகத்தை நீ திங்கிற அளவுக்கு, அவ்வளவு திருடி திங்கிற அளவுக்கு அவ்வளவு வச்சுக்கிறேன்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுநாள் அதே போல வந்து ஒரு காக்கா ஒரு பகுதியில வந்துச்சுன்னா, ஒரு காக்காக்களுக்கும் நாய்களுக்கும் ஒரு குணம் இருக்கு. தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள யாரையும் அலோவ் பண்ணாங்க. நீங்க காக்கா வந்து ஒரு எல்லைக்கோட்டுக்குள்ள வந்து பிறந்து வாழ்ந்து வளர்ந்துச்சுன்னா அடுத்த எல்லைக்கோட்டுகளுக்கு போக அனுமதி இல்லை. போச்சுன்னா அங்க இருக்க காக்கா விட அது விரட்டிடும். அதே தான் நாய்களுக்கு இருக்க அதே குணம் தான், அதே விஷயம் தான் இருக்கும். ஒரு புலிகளுக்கு இருக்க அதே குணம்னு வச்சுக்கலாம். அப்போட மறுபடியும் அது திரும்ப வரும்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்து அதே மாதிரி வடகம் போடும்போது இந்த காக்கா வர்றதுக்காக காத்திருந்து சப்பாத்தி கட்டையை வீசி அடிச்சு அந்த காக்கா விழுக வச்சு அதோடைய காலுல கயிறு கட்டி ஒரு மரத்துல கட்டி விட்டாங்க. 3 நாள் அந்த காக்காவுக்கு வந்து எதுவும் அன்னம் ஆகாரம் எதுவும் கொடுக்காமல் அந்த காக்கா செத்து போச்சு. அப்ப இந்த கிழவியை பத்தி நான் இதை கேட்கும் போது எனக்கு பயந்துட்டு, நான் என்னடா இவ்வளவு கொடூரமான கிழவியா இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க நான் தாங்க டைவர்ஸ் போடுறேன், எனக்கு டைவர்ஸ் கேட்க. அப்போ இந்த என்னடா இவ்வளவு கொடூரமான மனிதர்களா இருக்கான்னு சொல்லிட்டு தான் இந்த சுருட்டு நாணிங்கிற அந்த கதையில நான் அந்த கேரக்டரை வச்சு எழுதினேன். இப்படி எல்லாம் மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நிகாடு பார்த்தா அந்த பாட்டி ரொம்ப அப்புறாணியா இருக்கு. நான் சொன்ன பாத்தி அதை விட இல்லையா அந்த கதை முழுக்க சம இல்லையெல்லாம் அப்படியே அசந்துட்டேன் நான். ஒரு கதையை அந்த முதல் கதையே வந்து ஆமினா சத்தியமா நம்ப மாட்டாங்க. இந்த முதல் கதையை நான் 4 முறை படிச்சுட்டேன். நான் கரெக்டா தான் படிக்கிறேன்னா எனக்கு சந்தேகம். அந்த அம்மா பேசுற வார்த்தைய, அந்த அம்மா சொல்ற அந்த ஒட்டுமொத்த ஜமாத்துக்கும் உட்கார வச்சு அவங்க டீல் பண்ற மெத்தட் இருக்குல்ல, அப்படியே காட்சியை பார்த்தா செம்மையான ஒரு காட்சி. அது தமிழ்ல இலக்கியங்கள் வந்து பெண் இலக்கியங்கள் துவக்க காலத்துல பெண் வாழ்வு, பெண் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறா, தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் எவ்வளவு துடி துடிக்கிறா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. 90களுக்கு பின்பு உருவான நவீன இலக்கியம் வந்து பெண் வாழ்வு வெறும் வந்து குடும்பம், இந்த கஷ்டம், எங்களுடைய துயர் இதை மட்டும்தான் எழுதணுமா, எங்களுக்குன்னு சொல்லி சில ஆசபாஷங்கள் இருக்கு, எங்களுக்குன்னு சில ஒரு வாழ்வியல் இருக்கு, எங்களுக்குன்னு பேசக்கூடிய ஒரு வரலாறு இருக்கு, இல்ல எங்களுக்குன்னு பேசக்கூடிய வழி இருக்கு, இதை நாங்க எழுதுவோம்னு சொல்லிட்டு எழுத வந்த கவிதைகள், அதுக்கு பிறகு வந்த சிறுகதைகள் என்பது ஒரு பெரிய தீவிரமான ஒரு உரையாடல் நடந்தது. அந்த உரையாடல் தான் வந்து பெண் உடல் குறித்தும் நேரடியாக முன்வைத்து அந்த கதைகளும் கவிதைகளும் உருவாச்சு.
அப்படி உருவானது வந்து எப்படி ஒரு பொம்பளை புள்ள வந்து நேரடியாக இதையெல்லாம் சொல்லி எழுதலாமா என்று ஒரு பெரிய விமர்சனம் எல்லாம் வந்த காலத்துல வந்துதான் குட்டி ரேவதி போன்ற சுகிர்தராணி போன்ற கவிதைகள் மிக காத்திரமாக தன்னுடைய பெண் உடல்களை முன்வைத்து தன்னுடைய படைப்புகள்ல வந்து இதை எப்படியெல்லாம் இந்த ஆண் சமூகம் இந்த உலகியல் சமூகம் கையாள்கிறது என்றெல்லாம் எழுதிட்டு இருக்கும் பொழுதுதான் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து என்னன்னா அவருடைய அந்த சண்டைக்கோழி என்ற ஒரு படத்துல ஒரு வேடுபடுவார். அவ யாரு குட்டி ராவதா, துப்படாவே போட மாட்டான் அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டார். அது ஏன்னா அப்பதான் அதுக்கு முன்னாடிதான் முளைகள் குறித்தான ஒரு சில வார்த்தைகளே தமிழ் சமூகத்துக்கு அறிமுகமாகுது. அப்ப இதெல்லாம் மையப்படுத்தி எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண் இலக்கியம் என்பது அடுத்த இடத்துல வந்து மிக காத்திரமாக எழுதுறது வந்து ஆண் சமூக மனநிலையால் தாங்கிக் கொள்ளவே முடியல. குறிப்பாக எழுத்தாளர்களாலேயே தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு நிலையில தான் அவர் போற போக்குல ஒரு வார்த்தையும் அந்த சண்டைக்கோழி படத்துல வந்து விஷாலு இவங்கெல்லாம் போய் தேட்டர்ல படம் பார்க்கும் போது மீரா ஜாஸ்மின் இவங்கெல்லாம் அந்த குஷ்டி எல்லாம் சேர்ந்து படத்தை விசில் அடிச்சு பறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த சாலெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கும் பொழுது எஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய டைலாக்ல என்ன சொல்லுவாருன்னா, அவையாவ குட்டி ரேவதி துப்பட்டா கூட போட மாட்டா அப்படின்னு ஒண்ணு. அடுத்த ஒரு வாரத்தில் நடந்த ஒரு இலக்கிய கூட்டத்துல இந்தடா இது இந்த துப்பட்டா தானே உனக்கு பிரச்சனை, இது எங்களை சும்மாடான்னு தூக்கி அவங்க வீசினாங்க. இது அன்னைக்கு வந்து ஒரு மாலை முரசொலி எல்லாம் தலைப்பு செய்தியாக துப்பட்டாவை தூக்கி எறிந்த பெண் கவிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இலக்கிய விவாதமாச்சு. அதுல இருந்து இப்ப எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன இலக்கியமாக இருக்கக்கூடியது ஆமினா முகமதோடது வந்து என்னன்னா தன்னுடைய சுய பரிசீலனையிலிருந்து சில கதைகள் எழுதுவது. நான் அதனாலதான் சொன்னேன், அந்த பாட்டை விட கொடூரமான வில்லிகள்லாம் வந்து இருப்பது ஆமினாவோட கதைகளை வாசிக்கும் பொழுது இது தன்னுடைய சுய பரிசில். நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி மானே தேனே பொன்மானேன்றெல்லாம் அதெல்லாம் இல்லடா, நான் எங்களுக்குள்ள ஒரு கேரக்டருக்கு அதை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபிக்கப்பட்ட சில மனிதர்களுடைய வாழ்க்கையை கதையாக மாற்றுவதில் இருக்கக்கூடிய அந்த சித்திரம் இருக்குல்ல, அந்த சித்திரம் வந்து என்னன்னா உண்மையாகவே அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். இதுவரைக்கும் தமிழில் இப்படி ஒரு சுய பரிசீலனையோடு ஒட்டுமொத்தமாக ஒரு கதை தொகுப்பு என்பது அனைமா வந்ததில்லை. இதுதான் முதல் தொகுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஆமினாவுக்கு தனித்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வந்து என்னன்னா இந்த முதல் இந்த கதை இதுல வந்து ஒரு 9 கதைகள் இருக்கு. எல்லா கதையும் நம்ம பேச வேண்டியது இருக்குல்ல, இதுல ஒரு முக்கியமான 1-2 கதைகளை நான் தொட்டு பேசுறேன். நேரம் இருந்தா கூடுதலா நாங்க பேசுறேன். இதுல வந்து என்னன்னா வைகையால் உறிஞ்சப்படாத உயிர் அல்லது தற்கொலை முயற்சியின் நாட்குறிப்பு என்று ஒரு கதை. அந்த கதையினுடைய முதல் வரியே வந்து நவம்பர் 25, 2005 அப்படிங்கிற அந்த தேதியில ஆரம்பிக்கிற மாதிரி இந்த கதை ஓப்பன் ஆகுது. தன்னுடைய வீட்டுல குழந்தையோட உட்காந்துட்டு இருப்பா கச்சம்மா, கனியம்மா உட்காந்துட்டு இருப்பா. பக்கத்துல வெள்ளம் வந்துருச்சு ஆத்துல. அந்த தொட்டிக்காரன் வந்து என்னன்னா வெள்ளத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டான். அதை அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் வருது, இதை பார்க்க வரையான்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருந்து வந்து கேட்பாங்க. உடனே கனியம்மா வந்து தன்னுடைய பையன்கிட்ட பாப்பாவை பாத்துக்கடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இல்ல நானும் வரையும் போது ஹெலிகாப்டர் வரும்போது நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னியம்மா ஆத்துக்கு போற மாதிரி போய் அங்கிருந்து தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு முடிவெடுத்து தண்ணியில குதிக்கிறதுக்காக முடிவெடுத்து அவ நிக்கிறா. அந்த கதை அதோடு ஸ்டாப் ஆகி அது எங்கிருந்து மறுபடியும் அந்த கதையை அடுத்தது துவங்கும் அப்படின்னா இன்று 2020 என்று அதே கனியம்மால இருந்து துவங்கும். அப்படியே பயங்கர மேக்கப்போடு என்னுடைய பையன் படிக்கிற காலேஜுக்கு கூட போயிட்டு வருவோம். இதெல்லாம் கதை இல்லைங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு நோட்டீஸ் வரும். ஜமாத்தார்ல இருந்து ஒரு ஜமாத்து வச்சிருக்கு, வாங்க பஞ்சாயத்து பேசுறதுக்கு வாங்கன்னு பார்த்தா அவங்க கன்னியம்மாவனுடைய கணவர், அவனுடைய நாத்தனார், 2 நாத்தனார் வீட்டுக்காரன், புருஷன் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னியம்மா போய் நிற்பாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லிட்டு உள்ள போய் உட்காரும் போது என்னன்னா அவங்க வந்து சொல்லுங்க என்ன பிரச்சனை, ஏமா அவனுக்கு ஒன்றும் தெரியாம தான் வந்தியா, என்ன ஒன்றும் தெரியாம வந்தியா, அதாவது தெரிஞ்சுதான் நீங்க கூப்பிட்டீங்க, இப்படிதான் ஆரம்பம் அந்த கதையை. பொதுவாகவே இந்த பெண்கள் வந்து அது குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இந்த மாதிரி ஜமாத்துடைய தலைவர், செயலாளர் இந்த மாதிரியான நபர்கள் முன்னாடி இருக்கும் பொழுது மிக பவ்யமாக மிக மரியாதையான வார்த்தைகளோடு தான் பேசுவார்கள், பழகுவார்கள் என்று காலங்காலமா நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். ஆனா இந்த கேரக்டர் வந்தோன்னு வெடிக்கிற வெடி இருக்குல்ல, அது வந்து புருஷன் வந்து மலாய் நாட்டுல இருப்பான், நல்லா சம்பாரிச்சிருப்பான், சம்பாரிச்ச காசை எல்லாத்தையும் வந்து பொண்டாட்டிக்கு வந்து அமுச்சு வச்சுட்டே இருப்பான். இவ அப்படியே காசு சேர்த்து கோடி ரூபாய்க்கு மேல ஆயிரும். அப்படி வச்சுங்க, இந்த கடையில ஒரு இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, கோடி ரூபாய்க்கு மேல கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரிம்மா கோடி ரூபாய் ஆச்சு இல்ல, புருஷன் வந்து கடை வைக்கணும்னு கேக்குறாரு, அவருக்கு எதாவது பண்ண அதெல்லாம் தர முடியாது, இப்படிதான் ஆரம்பம். ஏமா அவன் சம்பாரிச்சதானே, அவன் சம்பாரிச்சதா அவங்களுக்கே தெரியுது அவரால் இனிமேல் வேலையெல்லாம் செய்ய முடியாது,
அவருக்கு நான் வந்து இத்தனை காசு கொடுத்து என்ன பண்ண போறது, அதெல்லாம் தர முடியாது. ஏமா நீ உன் அப்பா வீட்டு காசா கொண்டு வந்த, எங்க அண்ணன் சம்பாரிச்ச காசு தானே, எங்க அண்ணன் சம்பாரிச்ச காசு நீ கொடுக்க முடியாதா? உடனே இவ சொல்லுவா, ஏன் உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்தான்ல, அவன் உன் வீட்டுல புடிச்சு வச்சிருக்க, ஏன் உன் பிள்ளைய 2ஆம் தரமா கட்டி வைக்கிற திட்டமா அப்படின்னு பேசுவான். அந்த ஜமாத்துல இருக்கிறவங்க குதிச்சு போயிடும். ஒரு குட்டி பிள்ளைய எப்படி இவன் வந்து பேசுறான் அப்படின்னு இவன் நினைப்பா, என்ன இவ்வளவு பெரிய குத்து குத்தி இருக்கமே, ஒன்னும் டென்ஷன் ஆக மாட்டேங்கிறானே, இன்னும் 2 குத்து குத்துவோம் இரு, அப்படியே வம்புகள் எழுதுறதுக்கே எழுதிட்டு இருப்பான். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லும் போது இதோட கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லுவான். அவங்க எல்லாம் குதிச்சு கொப்பளிச்சிடும், அப்பா பிளான் சக்சஸ், சரி கிளம்பலாம், அடுத்த டைம் பார்க்கலாம்னு கிளம்பி போயிடுவோம். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகள், நாம் வாசித்துக் கொண்டிருந்த கதைகள் பெண்களுடைய வாழ்வை பிரித்து அந்த பெரும் துயரங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதுல பேசக்கூடிய கண்ணியமா, உங்களால ஒரு இதுவும் கொடுக்க முடியாது, கட்ட 5 பைசா வாங்க முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த ஊர் பெரியவர்களையும் அவள் கையாளுற துணி இருக்குல்ல, அந்த கையாளுற துணியை ஒரு காட்சியாக தன்னுடைய எழுத்தின் வழியாக ஆமினா கொண்டு வந்து நிறுத்துவது. ஒரு இடத்துல சொல்லுங்க, அந்த ஊர் பெரியவர் சொல்லுவாரு, எல்லா ஆம்பளை பிள்ளையும் தெரிஞ்சுக்கியா, பொம்பளைகள்கிட்ட காசை கொடுத்தா கடைசியில எப்படி கை கட்டி நின்று நீங்க உங்களை எப்படி நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திவாங்க, இந்த பொம்பளையா ஒரே உதாரணம் பார்த்து தெரிஞ்சுக்குவாரு. ஆமினா சொல்வது அநேகமாக அப்படியாகத்தான் இருக்கும் அந்த கதையில. அவ பேசும்போதே இவெல்லாம் ஒரு பொம்பளையா, ஐயோ சமாளா, இப்படி ஒரு பொண்டாட்டிட்ட மட்டும் எவனும் சிக்கிர கூடாதுரா சம்சுதினிரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பொண்டாட்டிட்ட, சாரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி, நிஜமாவே தோழர்களே நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த கதையை படிக்கும் பொழுது எல்லா ஆண்களும் இயல்பாகவே வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டு அவங்க ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவா, தொழில் வைக்க முதல் போடணும், எல்லாத்தையும் உனக்கே அனுப்பி வச்சதுனால உங்ககிட்ட கையேந்த வேண்டி இருக்கு, 2 வருஷமா உங்ககிட்ட கேட்டு கேட்டு சலிச்சிட்டான், இப்ப இங்க வந்து நிக்கிறான், என்னம்மா சொல்ற அப்படின்னு அந்த ஊர் தலைவர் கேட்பாரு. அதுக்கு நீங்களே சொல்றீங்களே மாமு, அவர்கிட்ட உடனே உடம்பு சரியில்லை, இதுக்கப்புறம் கோடிக்கணக்கா இடத்துல பணத்தை கொட்டி தொழில் பார்க்கறதெல்லாம் அவரை சாதிக்க முடியாது, ஒரு பெட்டி கடையோ கறி கடையோ வைக்கணும்னா சொல்லுங்க, நானே வச்சு தரேன், இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க, காசெல்லாம் என்னோடது, ஒரு பொட்டி கடை வச்சு தர பொழைச்சிட்டு போக முடியாது இருந்தாலும் என்ன பெரிய வெங்காயம் அப்படின்னு அந்த பேசிட்டு, ஓ அவன் காசை நீ அவனுக்கு பிச்சை போடுற, முத்தலீபுக்கு இது தேவைதான், நம்ம ஊர் ஆம்பளை எல்லாம் நல்ல பாடம் முடியாது, அங்கிருந்து அனல்லையும் மணல்லையும் சம்பாதிச்சு நீங்க ஊருக்கு வீட்டுக்காரிகளை நம்பி அனுப்புனா என்னென்ன வேலை பார்க்கறாளுங்க, அதிகாரம் பொம்பளை கையில இருந்தா என்ன கதிக்கு ஆளாகும்னு பாத்துக்குங்கயா. இந்த வார்த்தை இருக்குல்ல, இது நிஜமாகவே இந்த கதைகளை வாசிக்கும் பொழுது மனைவியிடம் சிக்கி கொண்டு படக்கூடிய ஆண்களின் துயரங்களினுடைய கதைகள் இருக்குல்ல, பெண்களுக்காக எழுதிய ஆமினா அப்படின்னு தான் நமக்கு தோணும். சம்சுதினி ஒரே குற்ற உணர்வுகள் அவர் எழுதி கொண்டிருப்பதாக நீங்கள் யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லுகிறார். இப்படி இந்த கதைகளின் வழியாக போகுது. ஆனா இந்த கடத்துல வந்து என்னன்னா, ஆக்சுவலா இவ ரொம்ப நல்லவர். எல்லா கதைகள்லயும் அவன் வந்து என்னன்னா அந்த கேரக்டரை நம்மளை வச்சு செஞ்சு பயங்கரமா பண்ணிட்டு, ஆக்சுவலா அவ ரொம்ப நல்லவ. இவளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையில இருந்தே அப்படி மாறிட்டான். ஒரு 2 லைன் விட்டு போட்டுருவான், போட்டுக்கிட்டு மீதி எல்லாம் வந்து இந்த கதையின் வழியாக அவங்க நடத்தி உரையாடுற இருக்குல்ல, இதுல ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல அந்த மறுபடியும் அந்த கதை எங்க போகுதுன்னா, அந்த ஆத்துக்கு போனவ அங்க நின்று வேடிக்கை பார்க்கிறா. வேடிக்கை பார்க்கும்போது என்னன்னா, அவங்க பழைய நினைவுகள் வருது. அவருடைய கணவருடைய அண்ணன் வீட்டுக்காரி அம்மா வந்து அவங்களும் மலாய் நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து அவங்கள பார்க்க வருவாங்க. அப்பதான் 2வது குழந்தை பிறந்து 40 நாள் ஆயிருக்கும். அவங்க அம்மா வீட்டுல இருப்பா. உன் ஆளு மலேசியாவிலேயே வந்து குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு மலாய் நாட்டு பொம்பளைய அவர் கல்யாணம் பண்ணிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அதனாலதான் உன்னை எக்காரணத்தை கொண்டு வெளியும் கூட்டிட்டு போறதுல, அந்த ஊருக்கும் கூட்டிட்டு வரதுல ஏதாவது ஒரு காரணத்தை சமாளிச்சுட்டு இருக்காரு, நீ பார்த்து சூதானமா நடந்துக்கும்னு ஒரு வார்த்தையே அவர் சொல்லியிருப்பார். அந்த வார்த்தையினுடைய ஒரு வழியும், தான் ஏமாற்றப்பட்டவும் தான் ஒடுக்குமுறைக்கு இல்லானவும் என்ற அந்த துயரத்தையும் அவள் தாங்கி கொண்டிருந்தவள். அவள் தற்கொலை முடிவை கைவிட்டு விட்டு இவன் அனுப்பிய எல்லாத்தையும் வந்து தன்னுடைய வாரிசுகளுக்காக, தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அதை சேமித்து வைத்திருந்தாள் அப்படிங்கிறதான் அந்த கதை என்பது பேசுது. இந்த கதையின் வழியாக
உள்ளூர்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்குள் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் இருக்குல்ல, அது ஒரு ஜமாத் தலைவர் வீட்டுக்கு போனா அதோடைய ஜமாத்து தலைவருடைய பாடி லாங்குவேஜ், அவரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊரார்களை கையாள்வது குறித்தான அந்த உடல் மொழி, அந்த ஜமாத் தலைவருடைய வீட்டுக்காரம்மா அவங்க சக பெண்களை கையாளக்கூடிய உடல் மொழி, எப்பவுமே இந்த ஊர் அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு ஒரு தனித்த உடல் மொழி என்பது வரும்ல, அந்த உடல் மொழி, இது எல்லாத்தையும் இந்த காட்சியின் வழியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த கதை நமக்கு இன்னும் கூடுதலான சில திறப்புகளை நாம இது காட்டுது. அதே போல இந்த உசுறு கருப்பட்டின்னு ஒரு கதை, அந்த பேரு எதுக்கு வச்சீங்கன்னு அவங்க முதலியமா சொல்லுவாங்க பேசும்பொழுது, எனக்கு அது பேர் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த உசுறு கருப்பட்டியும் அதே போல ஒரு கதை தான். இந்த கதை என்னன்னா, ஒரு கச்சமா தானே பேரு, கச்சமா தானே, கச்சமா என்ற ஒரு கேரக்டர், அவங்க ஊரை விட்டு போயிடுவாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு கச்சமா என்பது திரும்பி வந்துருதான் ஊருக்குள்ள ஒரே பரபரப்பா இருக்கும். இந்த ஊருக்குள்ள திரும்பி வந்தா என்ற இந்த கச்சமா என்னன்னா, என்ன பண்ணினா திடீர்னு வந்திருக்காளேன்னு ஒரே பரபரப்பா. ஏன்னா அவ என்னன்னா தன்னுடைய கணவரோடு சண்டை போட்டுட்டு வந்திருக்கும் போது அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நான் பாத்துக்கிறேன், வாமா கஞ்சி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் கணவர் எப்படியாவது இவளிடம் இருந்து விவாகரத்தை வாங்குறதுக்காக அவன் தொடர்ச்சியா இந்த பொண்ணு மேல ஏராளமான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டுலையும் இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஊர் பஞ்சாயத்தார்கள், ஜமாத்தார்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. கடைசியில இவன் ஒரு ஆயுதம் வச்சிருப்பான். அவன் அக்கா வீட்டுக்காரி கூட இவ தனியா 2 பேர் இருந்து உறவு வச்சதை நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லா ஜமாத்தாரும் இது எப்பவுமே பொம்பளை பிள்ளைய மாடி வைக்கக்கூடிய தாக்குதல் தானே, சார்ஜ் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அம்மா, நான் உம்ரா போயிட்டு வந்தேன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி குரான் வாங்கி குரான் மேல சத்தியம் பண்ணிடுவான். நானே கண்ணால பார்த்தேன், அவன் அவளை வச்சிருக்கான் அப்படின்ட்டுருவாங்க. இந்த அம்மா இப்படி சொன்னதுக்கு பின்னாடி என்ன பண்றதுன்னு தெரியாம தற்காலிகமாக பிரிந்து இருக்கிறது என்று ஒரு முடிவு செய்வாங்க. இந்த தற்காலிகமாக பிரிந்து இருக்கக்கூடிய காலத்துல என்னன்னா, என் பொண்ணு புருஷனை பத்தி தப்பா சொல்லிட்டு அவ நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அக்காக்காரி போயிடுவான். சின்ன அக்காக்காரி இவ வேற 12வது வரைக்கும் படிச்சிருக்கா, படிச்ச அறிவோட இருக்கா, அழகா வேற இருக்கா, என் புருஷனை நம்ப முடியாது, நானும் இனிமேல் வீட்டுக்கு வர மாட்டேன்னு அவளும் போயிடுவான். இப்படி ஒட்டுமொத்தமா எல்லா சூழ்நிலும் போறதுனால அவங்க அம்மா எப்படியாவது இந்த பிள்ளைய மீண்டும் பிடிச்சி அவன் மாமியார் வீட்டையே தள்ளி விடுன்னு சொல்லிட்டு அவங்களை கடுமையான கெட்ட வார்த்தைகளை திட்டி அவமானப்படுத்தி பல இன்னல்களை அவளுக்கு உருவாக்குவாங்க. இது ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தர்கால என்ன எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த தர்கால என்னன்னா, அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூத்த அண்ணி சொல்லுவா, இவங்க ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னோடனே அவன் சொல்லுவான். ஏற்கனவே அவங்களுடைய அத்தம்மா இவங்களுக்கு அவங்க நானிமா அவங்களுக்கு அடைக்கலம் என்பது கொடுத்துருப்பாங்க, அவங்களும் மவுத்தாயிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அந்த வீடை அவங்களுடைய சித்தம்மா அந்த பொண்ணு கச்சம்மா பேர்லயே எழுதி வச்சிருவாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை என்பது இருக்கும். இந்த குழந்தையோடு அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் தர்கால ஒரு கந்தூரி விழான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்ல சந்தன குருசுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அப்படியான சந்தன குருசு திருவிழா, தர்காக்களில் நடக்கக்கூடிய சந்தன குருசு திருவிழா எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த குழந்தைய கூப்பிட்டு அவங்க 2 அக்காக்காரிய உங்க வீட்டுக்கு நைட்டானா யார் போறான்னு கேட்பாங்க. யாரெல்லாம் உங்க அம்மா பேசுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு 5 வயசு குழந்தை நேரா அவங்க அம்மாட்ட போய், அம்மா நம்ம வீட்டுக்கு யாருமா நைட்ல வருவாங்க அப்படின்னு கேட்கும். இது யாரா கேட்டுன்னா, இது அவங்க பெருமா கேட்டாங்க, பெரியம்மா கேட்டாங்க, 2 பெரியம்மாவும் இப்படிதான் கேட்டாங்கன்னு அவளால தாங்க முடியாது. அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த அண்ணி சொல்லுவா, இது பரவாயில்ல, இவங்க டெய்லி அந்த உங்க நாணியம்மாவை பார்க்க வந்தாங்கல்ல, பொதுவாகவே பகல் நேரத்துல தானே போற வழக்கம், உடம்பு சரியாதவங்க, இவங்க ஏன் சாயந்தரம் 9 மணிக்கு மேல பார்க்க வந்தாங்க தெரியுமா, நைட்ல உன்னை பாக்குறதுக்கு யாராவது வராங்களான்னு நோட்டம் விடுறதுதான் போறாங்க, இது நான் உனக்கு சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், அவன் நெஞ்சு அடைச்சிரும். அப்படியா நடந்துச்சு, அதனாலதான் வந்தாங்களா அப்படின்னு. ஆமா, நான் அவங்க நானிமா உடம்பு சரியில்லாம இருக்கவங்கள பார்க்க வந்ததா நான் நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியெல்லாம் இல்லை, நான் இன்னும் கூட சொல்லக்கூடாது, வேற வழி இல்லை, உனக்கு நான் சொல்றேன். உங்க அண்ணன் கூட அவ யாராவது நைட்ல வந்துட்டு போறாங்களான்னு பாக்குறதுக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. அவர் நடுராத்திரில உன்னை பாக்குறதுக்கு பின்பக்கிற கொள்ள வழியா சென்னல்ல பார்ப்பா, நல்ல வேலை உங்க அண்ணன் வரும்போதெல்லாம் நீ தொழுகையில உட்கார்ந்துட்டு இருங்க என்று ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சொந்த அண்ணன் அக்கா எல்லாரும் தான் ஒரு விபச்சாரியை போல தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவனால் நெஞ்சு வெடிப்பு தாங்க முடியாமல்
அந்த தர்காவில் எல்லாரும் முன்னாடி மண்ணை எடுத்து தூவி நீங்க எல்லாரும் நாசமா போவீங்க, இனிமேல் உருப்படவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளினுடைய கையை பிடிச்சு கொண்டு தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க போனா ஏது போனான்னு தெரியாது, சும்மா பேச்சு வாக்குக்காக சிலர் அங்கங்க தேடுவாங்க. அது தேடுவதோடு சரி, அதனால் அது ஒரு உண்மையான உணர்வுபூர்வமாக தேடுற பழக்கம் என்பது அதுல இருக்காது. ஒரு கட்டத்துல அவ அவ்வளவுதான் போயிட்டா அப்படிங்குவாங்க. அவ்வப்போது ஒரு தகவல் வரும், அவ என்ன திருச்சியில ஒரு பூக்கடை வச்சிருக்கா, மதுரையில நாங்க பார்த்த ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு துணி கடையில வேலை செஞ்சுருக்கான்னு ஒரு தகவல் மட்டும் வந்துட்டு போகும். எங்கேயோ ஒரு என்னமோ பண்றக்கப்போ அப்ப அவன் மட்டும் நான் யோக்கியமா, அவ அவளை வச்சிருந்தா இவ்வளவு வச்சிருந்தா இவங்களாம் ஒரு கதை கட்டி இருப்பாங்க. அப்படி போனவள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய ஆளான மகளோடு அந்த ஊருக்கு வருவா. வரும்பொழுது தன்னுடைய கணவனும் மாடியிலிருந்து கீழே விழுந்து இடுப்பு உடைஞ்சு அவன் படுக்கையில கிடப்பான். அதே போல தன்னுடைய மாமியாரும் ஒரு கேன்சர் உடல்நிலை முடியாம ரொம்ப சீக்காளியா அவ கிடப்பான். தன்னுடைய சொந்த அம்மா கேன்சர் நோயால் அவதிப்பட்டு கிடப்பான். தன்னுடைய அண்ணனும் சரி அண்ணிகளும் சரி அவங்களும் கடுமையான வறுமையில் மிக மோசமான நிலையில் இருப்பார்கள். அவர்கள் பெத்த பிள்ளைகள் ஒரு ஊதாரிகளாக மிக மோசமானவர்களாக அந்த ஊரில் இருப்பதை அவ பார்ப்பா. அவ கச்சம்மா ஊருக்கு திரும்பி வந்துட்டா அப்படின்னுக்கிறக்காக அவ விட்ட சாபம் நீங்கணும்னா அவ கையால ஒரு டம்ளர் தண்ணிய நம்ம வீட்டுல குடிச்சா அந்த சாபம் நீங்கணும்னு அவளை போய் கூப்பிடுவான். ஆனா அவ போக மாட்டான். அவங்க அண்ணன் கூப்பிடுவாங்க, அவங்க அண்ணி கூப்பிடுவாங்க. யாரு கூப்பிட்டாலும் அவ போவே மாட்டா. அக்கா கூப்பிடுவாங்க, யாரு கூப்பிட்டாலும் அவ போவே மாட்டா. அப்ப அவ புள்ள சொல்லுவா, அவ புள்ள பேரு சிட்டம்மா. அவ புள்ள சொல்லுவா, ஏமா நம்ம போயிட்டு வரலாமே, அதெல்லாம் போக முடியாது, அப்படிதான் இப்படியே இரு அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப கிராண்டா கல்யாணம் நடத்துவா. ஒரு இடம் வரும், இவங்க எல்லாம் இந்த மாதிரி சீரழிஞ்சு சின்ன பின்னு பட்டு நாதியட்டு கேவலமா கிடக்கிறத நான் இந்த ஊர்ல உட்காந்து என் வாழ்நாள் முழுக்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் என் ஆசை. அதனால ஒரு டம்ளர் தண்ணி ஒரு காலத்திலும் வாங்கி கொடுக்க மாட்டேன் என்று அந்த சொல்லி அந்த கதை என்பது முடியும். தன்னுடைய மகளுக்கு ரொம்ப கிராண்டா அந்த கல்யாணம் நடந்து முடியும். நீங்க ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த வைராக்கியம் தன்னை மிக கேவலமாக கையாண்ட இந்த குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் தன் வார்த்தைகள் மூலியமாக பழி தீர்க்க வேண்டும் என்ற அந்த வன்மம் இருக்குல்ல, அது வன்மையாக அது வெளிப்படும். தன்னுடைய நியாயமான அறத்தின் பால் இருந்த அந்த கோபம் வெளிப்படுவதை அந்த கேரக்டர் பேசுவதும் அந்த கேரக்டரின் மீது இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அந்த ஊரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை, அவள் பக்கம் இருந்து பேசக்கூடிய நியாயத்தை ஆமினா அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இப்படி ஆமினாவுடைய இந்த எல்லா கதைகளுக்குள்ளும் அது ஒரு இடத்துல ஒரு அழகியலான ஒரு வார்த்தை வரும். இதுல ஒரு கதையில ஒரு இடத்துல வரும், தான் புருஷன் வீட்டுக்குள்ள இருந்து அவளை கூப்பிட்டே இருப்பா. இவ முன்னாடி உட்காந்து ஒரு பாட்டிகிட்ட இறால் வாங்கி வித்துட்டு ஆஞ்சிட்டே கிடப்பான். ஆஞ்சிட்டே கிடைக்கக்கூடிய என்னன்னா, வீட்டு வேலைக்கு இன்னொரு அம்மா வருவாங்க, சமையல் செய்யக்கூடிய ஒரு அம்மா வருவாங்க. இப்ப அந்த அம்மா என்னன்னா சமைக்கணும், அந்த பாத்திரம் கழுவணும். பாத்திரம் கழுவும் போது பாத்திரம் கழுவக்கூடிய ஆளை முதலாளிமாருக்கு என்னைக்கும் புதைச்ச கூடாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு மவுஸ் இருக்கு என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும் அந்த இடத்துல, நீ நான் வேணா சோப்பு போட்டு தர, சும்மா நீ அலம்பி மட்டும் வை அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவ சிரிப்பா. பெருநாளினுடைய பிறையை இன்று பார்க்க முடியல, அந்த சிறு பிறையை நான் சொன்ன போது அவள் முகத்தில் ஒரு சிறு புன்னைய அந்த குறு பிறை என்பது போனது என்று ஒரு அழகான ஒரு வார்த்தை வரும். இப்படி வெறும் காட்சிகளாகவும் வெறும் மனிதர்களாகவும் பண்பாடுகளாகவும் மனிதர்களுடைய உளவியல் சிக்கலையும் பேசக்கூடிய அதே இடத்தில் ஆமினா முகமது தன்னுடைய கதைகளின் வழியாக கதைகளின் ஒரு நுட்பங்களின் ஊடாக அது ஒரு அழகியலாகவும் அந்த கதைகளை வாசகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த மெனக்கெடல் என்பது இந்த கதைகளுக்குள் எல்லா இடங்களையும் வருது. இதுல இருக்கக்கூடிய பெண்கள் அவருடைய சொந்த வாழ்விலிருந்து, சொந்த அடிபட்ட துக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து அவர்கள் பேசக்கூடிய இந்த கதைகள் என்பது அவங்களுக்கு என்னன்னா, இது என்னோட பக்கம் நியாயம். ஆமினாவே இந்த கதையினுடைய தொகுப்பில் முன்னுரையில சொல்லுவா, நீங்க எப்போதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இல்ல, இந்த பெண்கள் கொஞ்சம் கரடு முரடானவர்கள், அவர்கள் பக்கம் தன்னுடைய நியாயத்திலிருந்து அவர்கள் அந்த வாழ்வை எதிர்கொள்கிறார்கள், அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்று ஒரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க. இந்த பெண்கள் என்பது நம் சமூகத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தான். இந்த பெண்கள் தங்களுடைய வாழ்விலிருந்து சில உண்மைகளையும் தெரிந்து கொண்டு
தன்னுடைய வாழ்வை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்துவதற்காக சில பாத்திரங்களை உருவாக்குகிறார்கள். அந்த பாத்திரங்களின் வழியாக தனது உண்மைகளை, தனக்கு நடந்த அநீதிகளை பேசுகிறார்கள். அந்த அநீதிகளை ஆமீனா அவர்களின் கதைகளின் வழியாக பேசுகிறார்கள். இந்த கதை நம்மோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நூறு பெண்களுடைய வாழ்விலிருந்து எழுத கதை. இப்படி பல நூறு கதைகளை தொடர்ச்சியாக ஆமீனா அவர்கள் இன்னும் எழுதி கொண்டே இருப்பார்கள். அவருக்கு இன்னும் பல ஏராளமான திறப்புகளை அவருடைய கதைகள் கொடுக்கும் என சொல்லி இப்படியான ஒரு நல்ல தொகுப்பை கொண்டு வந்து தமிழ் சமூகத்துக்கு கொடுத்த ஆமீனாவை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.